ரெண்டு கிண்டி கிண்டி விடுவோம். ஓரளவு இதாகிடுச்சு. இப்போ ரெண்டாவது போடுவோம். எண்ணெய் கொதிக்குது. அடுத்து பூண்டு போடுவோம். அடுத்து தக்காளி போடுவோம். கருவேப்பிலை போட மறந்துட்டேன். கருவேப்பிலை போடுவோம். இதில் அருமையான பாவக்காவை கொட்டுவோம். இனிப்பான பாவக்காய் கொட்டுவோம். இந்த கசப்பான வெண்டைக்காயை கொட்டுவோம். அப்படியே கிண்டி கொஞ்ச நேரம் வதக்குவோம். மஞ்சள் தூள் போட்டுக்கேன். உப்பு கொஞ்சம் நிறையா போட்டுப்போம். அப்போ தான் காம்பன்சேட் ஆகும். மிளகாத்தூள் போட்டுப்போம். குழம்பு மிளகாத்தூள். இன்னும் ஒரு பட்டு கட்டி தண்ணியை ஊற்றிடுவோம். குழம்பு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு மேஜிக் இருக்குது. என்ன மேஜிக்குன்னு சொல்கிறோம். பாவக்காய் கசப்பு அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த கசப்பு, இந்த கசப்பு கூட ஒரு கசப்பு சேர்க்க போகிறோம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மாதிரி என்ன சேர்க்க போகிறோம்னா, அந்த கசப்பான பொருள் என்னென்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். இந்த நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும்ல, அதை கடைசியில் சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சா இப்போ கொதிக்க விட்றோம். கடைசியில் தான் சேர்க்கணும். கொதிக்க விட்டாச்சா அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி எண்ணெய் பாவக்காய் அப்படியே கிண்டுறோம். எது வரைக்கும் கிண்டுறோம்னா லாஸ்ட்டு அந்த ஃபுல்லாக ட்ரை ஆகும், அது வரைக்கும் கிண்டணும். லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துருச்சு. எப்படி இதாக வந்திருக்கு பாருங்கள். ஜூஸி டேஸ்டி பாவக்காய். என்னடா ஜூஸி டேஸ்டின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே, வெண்டைக்காயும் போட்டிருக்கேன். எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் ஏதோ ஒரு புது வகையான ஒரு டேஸ்ட் இருக்கும். யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க இல்லையா? ஓகே, போதும். ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வதக்கிட்டு ஆஃப் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.